இந்த ஹெல்மெட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே ஹெல்மெட் நான் வாங்கியிருந்தேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை காணாமல் போயிடுச்சு. காணாமல் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? யாரோ எடுத்துட்டாங்க. 6000 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்க தெரிஞ்சேன். எனக்கு இந்த ஹெல்மெட்டை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு லாக்கர் வாங்க தெரியல. லாக்கர் வாங்க மறந்துட்டேன். யூஸ்வலாக என்னோட பழைய ஹெல்மெட் எல்லாமே லாக்கரே இருக்காது. நான் ஜஸ்ட்டு பைக் மேலே வச்சுட்டு போயிடுவேன். ஆக்ஸாரோட அருமை எனக்கு அப்போ தெரியல. வாங்கின 2 நாளில் ஹெல்மெட்டை கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட்டுக்கு லாக்கரும் சேர்த்தே வாங்கிட்டோம். ஸோ ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து லாக்கர் வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு காஸ்ட்லியான ஹெல்மெட் வாங்குதான் அப்படின்னா. ஓகே, இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக அரௌண்ட் 6500 வந்துச்சு. ஸோ டிஸ்கவுண்ட் போக நமக்கு ஒரு 6000 கொடுத்தாங்க. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வைஸாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீயை பார்த்தீங்களா, இங்கே இருக்கக்கூடிய கீயை நம்ம மூவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஹெல்மெட்டில் வந்து ஒரு பின் லாக் இருக்கும். நீங்கள் அதை வாங்கும்போது அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த 3D பின் லாக்